சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் எரிவாயுக்கு பதிலாக தண்ணீர் நிரப்பப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக இணைந்து தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்கியதால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் மூண்டது. 4வது வாரத்தை எட்டிய இந்த போரால் பல்வேறு உலக நாடுகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. ஈரான் ஆர்மூஸ் நீரிணையை மூடியதால் வளைகுடா நாடுகளில் இருந்து ஆசிய நாடுகளுக்கு இறக்குமதியாக வேண்டிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கள் தடைப்பட்டதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சூழல் இப்படி இருக்கையில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் மாவட்டம் கோகுந்தா பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களில் எரிவாயுக்கு பதிலாக தண்ணீர் நிரப்பப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் புதிய சிலிண்டர்களை வாங்கிய சில நாட்களிலேயே எரிவாயு தீர்ந்துவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளனர். சந்தேகம் அடைந்த வாடிக்கையாளர்கள் சிலிண்டரை தலைகீழாக கவிழ்த்து சோதித்த போது அதிலிருந்து எரிவாயு வெளியேறுவதற்கு பதிலாக தண்ணீர் பீரிட்டு வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் தனது சிலிண்டரில் இருந்து தண்ணீர் வெளியேறுவதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டரின் எடையை சரியாக காட்டுவதற்காக அதிலிருந்து எரிவாயுவை திருடிவிட்டு அதற்கு பதில் தண்ணீரை நிரப்பி விநியோகம் செய்திருக்கலாம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற மோசடிகள் குறித்து புகார் அளிக்க சென்றால் எரிவாயு முகவர் நிலையங்கள் அல்லது அதிகாரிகளிடம் இருந்து முறையான பதில் கிடைப்பதில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.